ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு தனுசு லக்ன அன்பர்களுக்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை ஜூன் 22 முதல் ஜூலை 1 வரை பார்க்க இருக்கிறோம். முதல் நாள் ஜூன் 22 ஞாயிற்றுக்கிழமை, பரணி நட்சத்திரம். மாலை 5:38 வரைக்கும் இந்த நட்சத்திரம் இருக்குது. நம்ம லக்னத்தில் சுக்கிரனுடைய போராடம் இருப்பது போல் 5ஆம் இடத்துல மேஷராசியில் பரணி என்கின்ற சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்குது. 9ஆம் இடமான சிம்ம ராசியில் பூரம் என்கின்ற சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்குது. இப்போ சுக்கிரன் எங்கே இருக்காருன்னு பார்த்தா அதே பரணி நட்சத்திரத்திலே இருக்கார் கோச்சாரத்தில். அப்போ ஒரு ஸ்ட்ராங்காக 5ஆம் இடத்தினுடைய பலனை தர்றாரு. இந்த 1, 5, 9 இந்த 3ஐயும் சேர்த்து தர்றார். சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை பலன் அப்படின்னு எடுத்துக்கணும். நல்ல பலன்களாக இருக்கும், மகிழ்வு இருக்கும், பாசம் நேசம் அன்பு மற்றும் தெய்வ அனுக்கிரகம், இஷ்ட தெய்வம் குலதெய்வம், பூர்வீக சம்மந்தப்பட்டது, மேல்படிப்பு சம்மந்தப்பட்டது, கலைகள் சம்மந்தப்பட்டது அனைத்துக்குமே சிறப்பை தரும். சுக்கிரன் என்பது சற்று கவர்ச்சிகரமான கிரகம். அதனால் சில பேருக்கு பிடித்தமான நபர்களோட உறவாடக்கூடிய அமைப்பும் இன்றைக்கு இருக்கிறது. ஜூன் 23 திங்கட்கிழமை, கிருத்திகை நட்சத்திரம். அதாவது முதல் நாள் மாலை 5:38க்கு ஞாயிற்றுக்கிழமை தொடங்கினது. திங்கட்கிழமை மதியம் 3:16 வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம். ஒரு பாதம் மேசராசியிலும் 3 பாதம் ரிஷபராசியிலும் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். இப்போ சூரியன் நமக்கு 7ஆம் வீட்டில் இருக்கார், மிதுன ராசியில் இருக்கார். ராகுனுடைய நட்சத்திரத்தில் ராகுவை போல பலன் தருகிறார். அப்போ 7ஆம் இடம் என்பது என்ன? 7ஆம் இடம் என்பது சமூகம், காம்படிஷன். 7ஆம் இடம் என்பது நம்ம எதிர்ப்பவர்கள், எதிர்ப்பாளர்கள், கணவன் மனைவி உறவும் 7ஆம் இடம்தான். நாம் அன்றாடம் சந்திக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள். இப்போ இந்த நாளில் நமக்கு அரசு சார்ந்த, அரசியல் சார்ந்த, அரசு அதிகாரம் சார்ந்த பெரிய மனித நபர்களை சந்திக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. அப்போ அந்த மாதிரி அரசியல் தொடர்பிலேயோ அல்லது பொது நிகழ்விலேயோ இருக்கக்கூடிய நபர்கள் இன்றைக்கு சிறப்பாக தன்னுடைய பங்களிப்பை பகிர்ந்து கொள்வார்கள். நமக்கு யாருக்கிட்ட நம்முடைய அங்கீகாரம் கிடைக்கப்பெறுமோ அந்த நபர்களை நாம் சந்தித்து அதனால் நமக்கு ஒரு பெனிஃபிட் அடையக்கூடிய நல்ல நாள் இது. மதியம் 3:16க்கு மேலே ரோகிணி நட்சத்திரம். ரிஷப ராசியான நமக்கு 6ஆம் வீடான சுக்கிரனுடைய வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரம். நமக்கு 8ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் 6ஆம் இடத்திலே இருக்கிறார். அப்படின்னா வேலை செய்பவர்களுக்கு வேலை சார்ந்த நன்மைகள் நன்றாக இருக்கும், அங்கீகாரம் இருக்கும். பரீட்சை எழுதக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு போட்டி எக்ஸாமெல்லாம் எழுதுகிறவங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். பண வரவு நன்றாக இருக்கும். உற்பத்தி சார்ந்த தொழில்கள், உணவு சம்மந்தப்பட்டது, உடை சம்மந்தப்பட்டது, மருத்துவம் சம்மந்தப்பட்டது, பயிர் தொழில் சம்மந்தப்பட்டது, பால் பண்ணை மற்றும் காய்கறிகள், மளிகை இது சம்மந்தப்பட்டது எல்லாத்திற்குமே நன்மை தரக்கூடிய நாள் இது. ஒரு சில பேருக்கு சந்திரன் கெட்ட கிரகமாக அமையப்பெற்றவர்களுக்கு கடன் பிரச்சனைகளோ நோய் பிரச்சனைகளோ ஏற்படக்கூடும். ஜூன் 24 செவ்வாய்க்கிழமை இந்த ரோகிணி நட்சத்திரம் என்பது நண்பகல் 12:53க்கு நிறைவுற்று அதற்கு மேல் மிருகசிரீஷம் நட்சத்திரம் தொடங்குகிறது. 2 பாதம் ரிஷபராசியிலும் 2 பாதம் மிதுன ராசியிலும் இருக்கக்கூடிய நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் நமக்கு 9ஆம் வீட்டில் சிம்ம ராசியில் கேதுவனுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கின்ற காரணத்தினால் இந்த 9க்கு 4ஆம் இடம் அப்படின்னு ஒரு காம்பினேஷனை இன்றைக்கி வேலை செய்யும். எதையாவது ஒரு பெரிய நபர்களை சந்திக்கலாம், அல்லது நாம் ஒரு புதுசாக ஒரு திட்டம் ஆரம்பிக்கலாம், அல்லது ஒரு தொழிலிருந்து இன்னொரு தொழிலுக்கு மாறலாம். இப்படியெல்லாம் எண்ணங்கள் ஓடினாலும் அந்த எண்ணங்களுக்கு தடை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த அர்த்தாஷ்டம சனி இருக்கார். அதனால் இன்றைய பலாபலனில் நமக்கு மாற்றத்தை பற்றி சிந்திக்காமல்
பிரயாணத்தை பற்றி சிந்திக்காமல் நாம் இருக்கிற ஒர்க்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தால் இன்றைக்கி பெனிஃபிட் தான். ஜூன் 25 புதன்கிழமை காலை 10:40 வரைக்கும் இந்த மிருகஸ்ரீஷம் செவ்வாயினுடைய பலனை அனுபவிக்கிறோம். அதற்கு மேலே திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை என்பது ராகுனுடைய நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் தான் 7ஆம் வீட்டில் சூரியன் இருக்கார், நமக்கு பாக்யாதிபதி. அப்போ இன்றைக்கி ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு தெய்வ அனுக்கிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம், பெரியவர்களுடைய அரவணைப்பு, ஒத்துழைப்பு, இதெல்லாம் பரிச்சயமாகும். புது நபர்களை சந்திக்கிறதுக்கு பரிச்சயமாகும். இப்போ ராகுவுமே நமக்கு 3ஆம் வீட்டில் தைரிய ஸ்தானத்தில் குருவினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார், சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இந்த 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம் இது எல்லாமே என்ன அப்படின்னா அகம் சார்ந்த பாவங்கள். அகம் சார்ந்த பாவங்கள் அதாவது மூளை உழைப்பு, டெக்னிக்கல் நாலேஜு, அறிவு சார்ந்த ஈடுபாடுகள். இப்போ ஒரு புத்தகத்தை படைப்பாளியாக இருக்காங்கன்னா அது இதுதான். அதே மாதிரி ஃபில்ம் மேக்கிங், மற்றபடி சுக்கரனுடைய ஆதிக்கமும் இன்றைக்கி சேர்த்து செயல்படும். ராகு மெயினாக ஐடி துறைக்கு சப்போர்ட்டிவான கிரகம். வெளிநாடு தொடர்புடைய இது மேல் படிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு துறைகளுக்கெல்லாம் சப்போர்ட்டிவாக இயங்கக்கூடிய நல்ல நாள். மறுநாள் ஜூன் 26 வியாழக்கிழமை காலையில் 8:46 மணிக்கு இந்த திருவாதிரை முடிஞ்சு புனர்பூச நட்சத்திரம் தொடங்குகிறது, குருவனுடைய நட்சத்திரம். இப்போ ஆல்ரெடி நமக்கு 3ஆம் வீட்டில் தைரியஸ்தானத்தில் ராகு குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். 7ஆம் வீட்டில் குருவே ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க. இதுக்காக நான் குரு ராகு சார மாற்றம்னு சொல்லி தனிப்பட்டு 12 லக்னங்களுக்கும் பதிவுகள் போட்டிருக்கேன். அது ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும். நமக்கு ராகு குரு திசாபுத்தி அந்தரம் நடந்ததுன்னா ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதுலேயும் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நமக்கு புதிய சிந்தனைகள் தோன்றும், புதிய மாற்றங்களை பற்றி சிந்தனை, தகவல் தொடர்பு, இது சார்ந்த நன்மைகளெல்லாம் கிடைக்கும். புதிய நபர்களை சந்தித்தல் மற்றும் நம்ம ஒரு அறிவு சார்ந்த விஷயத்தை நம்ம அங்கீகாரம் பெறக்கூடிய வகையில் நம்ம சாதிக்கிறத காட்டுது. குரு நமக்கு லக்னாதிபதி, ராகுவும் குருவை போல பலன் கொடுப்பவர் தான். அப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கிறதுனால இன்றைக்கி நாம் துணிச்சலாக எதையும் செய்து சாதிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. உறவுகளுக்கும் நல்ல நாள். திருமண வரன் பார்க்குறது, குழந்தை பிறப்பு, சுபகாரியங்கள் அனைத்துக்குமே சிறப்பான நாளாக இருக்கிறது. ஜூன் 27 வெள்ளிக்கிழமை காலை 7:21 பூசம் நட்சத்திரம். நமக்கு 8ஆம் வீடான கடகராசியில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்துக்கு போகிறாரு. சனி நமக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் கூட சனியினுடைய நட்சத்திரத்திலே உட்கார்ந்து கேதுனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறதுனால பாதிப்பு இல்லாமல் நல்லபடியாக போகும். உறவுகளுக்கும் சிறப்பாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறதுக்கு சாதகமாக இருக்கும். ஜூன் 28 சனிக்கிழமை ஆயில்யம் நட்சத்திரம் காலையில் 6:35 தொடங்குகிறது. புதனுடைய நட்சத்திரம். புதன் நமக்கு கடகராசியில் 8ஆம் இடத்துல சனியினுடைய நட்சத்திரத்திலையும் கேதுனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு ஒரு அலைச்சல் திருச்சல், அதிகமாக வேலைப்பளு, ஒர்க்லோடு இருக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி உறவுகளில் பேச போகும்போது நாம் பேசுகிறது மற்றவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அதிருப்தியை கொடுக்கும். இதனால் உறவுகள் கொஞ்சம் அதிருப்தி அடையி பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருக்கிறதுனால இன்றைக்கி விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதே மாதிரி தான் வேலை செய்கிற இடத்துலையும் கொஞ்சம் நம்மளை குறைத்து மதிப்பிடுவார்கள். அசால்ட்டாக நாம் ஏதாவது செஞ்சிட்டோம் அப்படின்னா அது வீண் பழி ஏற்படும். எச்சரிக்கையாக நடந்து கொள்ளவும். ஜூன் 29 ஞாயிற்றுக்கிழமை காலை 6:33 மக நட்சத்திரம். 9ஆம் வீட்டில் தான் கேது இருக்கார், மகத்துக்கு அதிபதி. அவர் சூரியனுடைய நட்சத்திரத்திலையும் சூரியனுடைய உப நட்சத்திரத்திலையும் குருவனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கார். அதனால் இந்த குரு நமக்கு பலமாக இருக்கிறதுனால நம்ம 7ஆம் வீடு 9ஆம் வீடு என்பது நல்லா சாதிக்கக்கூடிய இடம். அருளுக்கும் உறவுக்கும் நல்லா இருக்குது, மூளை உழைப்புக்கும் நல்லா இருக்குது. பொருள் சார்ந்த நன்மைகள் மந்தமாக இருக்கும். அதாவது ட்ரேடிங்கு,
மற்றபடி மேனுஃபேக்சரிங் இதுக்கு வந்து கொஞ்சம் மந்தமாக இருக்கும். ஜூன் 30 திங்கட்கிழமை காலையில் 7:20க்கு பூர நட்சத்திரம். மறுபடியும் சுக்கிரனுடைய நட்சத்திரம். இந்த சுக்கிரன் இப்போ வந்து சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு மாறிடுறார். அதாவது ரிஷபராசியில் சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு மாறிட்டு ராகுனுடைய உபநட்சத்திரமாகவும் செயல்படுறார். அதுவும் ஒரு நல்ல விஷயந்தான். நம்ம செய்கிற வேலைகள் நமக்கு சிறப்பை கொடுக்கும். சில பேருக்கு வழக்குகள் விடுபடும், நோயிலிருந்து விடுபடும், எதிரிகள் தொல்லை கொஞ்சம் கம்மியாகும். இதெல்லாம் நல்ல பலன்தான். மறுநாள் ஜூலை 1 செவ்வாய்க்கிழமை காலையில் 8:53க்கு உத்தர நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் 7ஆம் இடத்துல இருந்து சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். மறுபடியும் சுக்கிரன் என்பது நமக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால இந்த 7ஆம் வீடு 6ஆம் வீடுங்கிறது சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் கணவன் மனைவி உறவில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கஸ்டமர்கிட்டையும் ரொம்ப நாளாக இருந்த கஸ்டமரு இப்போ திடீர்னு பிரேக் ஆகிட்டார், அல்லது பார்ட்னர் வந்து பிரேக் ஆகிட்டார், அல்லது இது மாதிரி 2வது குழந்தைகள் இருந்தால் அவங்க வந்து கொஞ்சம் வெளியூர் போகிறது, நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறது, இது மாதிரியான சூழல்கள் உருவாகும். இதை எல்லாமே நீங்கள் வந்து பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தை பயன்படுத்தி உங்கள் ஜாதகத்தில் இப்போ நான் சொன்ன இந்த 10 நாள் நட்சத்திரங்களும் நமக்கு நம்ம ஜன்ம ஜாதகத்தில் எப்பேற்பட்டவர்கள் என்பதை தெரிந்து கொண்டு உபயோகப்படுத்தவும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜேஎம்எஸ். நன்றி, வணக்கம்.